காட்பாடி அடுத்த லத்தேரியில் இருந்து பள்ளத்தூர் பணம் மடங்கி ரோட்டில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தான் குக்களை பள்ளி கிராமம். இந்த சாலையில் செல்லும்போது இருபுறமும் மரம் உள்ளதால் இயற்கை சூழ்ந்த சாலையில் வெப்பம் மிகவும் குறைந்து காணப்பட்டது. இவ்வழியில் ஆட்டோக்கள் நிறைய செல்வதால் பக்தர்கள் லத்தேரில் இருந்து ஆட்டோக்களிலும் வரலாம் அல்லது பேருந்துகளில் வரலாம். இரு சக்கரத்தில் வரும்போது வளைந்த உடன் ஒரே நேராக குக்களி பள்ளி கிராமம் வந்தடையலாம். இந்த கிராமத்திலிருந்து மலைக்கு மேல் உள்ளது தான் வைரநாதர் மலை. இந்த மலையானது காலப்போக்கில் லத்தேரி காலபைரவர் மலை என பெயர் மாறிவிட்டது. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்றும் பக்தர்கள் சுற்றியுள்ள இடங்களிலும் அண்டை மாநிலங்கள் இருந்து வருவது வழக்கம். இந்த மலைக்கு ஏறுவது ஒரே வழி படிக்கட்டில்தான் ஏற முடியும். 1680 படிக்கட்டுகள் கொண்டது இந்த காலபைரவர் மலை. வழக்கமாக ஏறுபவர்கள் 1 மணி நேரத்தில் ஏறி விடுகிறார்கள். புதியதாக வருபவர்கள் சுமார் 2 மணி நேரம் ஏறுவதற்கான காலம் நேரம் ஆகும். தாகம் தணிப்பதற்கு வருபவர்கள் கட்டாயம் தண்ணீர் கொண்டு வரலாம். அங்கே ஒரு குழாயும் அவர்கள் வைத்துள்ளார்கள். ஆனால் அது நடுவே இருப்பதால் முடிந்தவரை நீங்களே தண்ணீர் கொண்டு வரலாம். படிக்கட்டுகள் மிகவும் நேர்குத்தாக இருக்கும். அதேபோன்று ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்றும் பக்தர்கள் வருபவர்களுக்கு பிரசாதம் அங்கே சமைப்பார்கள். முதலில் பிரசாதம் சாப்பிடுவார்கள். அவ்வாறு பக்தர்கள் சாப்பிட்டவுடன் காலபைரவருக்கு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் ஆரத்தி காண்பிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து யாக பூஜை நடைபெறும். அதை நிறைவில் தர்ப்பையினால் உருவாக்கியமை பக்தர்களுக்கு வழங்கப்படும். அத்துடன் கைகளில் கயிறு தருவார்கள். யாக வேள்வி பூஜையில் கலசம் வைத்திருப்பார்கள். பூஜை முடிந்தவுடன் அதை ரூபாய் கட்டி பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்று குக்களிப்பள்ளி கிராம மக்களும் மற்றும் காலபைரவர் குடும்பத்தினர் நடத்தி வருகிறார்கள் என தகவல். அவ்வாலயம் பக்கத்தில் ஓர் ஆஞ்சநேயர் பாரிஜாத பூவை கையில் இடது கையில் வைத்திருப்பார். அதேபோல் வலது கையில் சஞ்சீவி மலையே அவர்கள் கையில் வைத்திருப்பது போல் அங்கே ஒரு பெரிய கல்வெட்டு இருந்தது. இந்த அனைத்து பூஜைகளும் குக்களிப்பள்ளி கிராம மக்களும் மற்றும் காலபைரவர் குடும்பத்தினர் நடத்தி வருகின்றனர். இந்த கால பைரவர் மலை இதற்கு முன்பு பஞ்சபாண்டவர்கள் அங்கே வாழ்ந்து வந்ததற்கான குறையும் உள்ளது என தகவல். அதுமட்டுமின்றி மலையில் வைரம் வைடூரியங்கள் உள்ளதாக இன்னும் மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். அங்குள்ள குலம் காலபைரவன் கண்கள் போன்று இருக்கும். பிரதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகுகாலத்தில் விசேஷ பூஜை நடைபெறுகிறது. Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya. Kasiga pura dinada kala bhairavan bhaje. Bhukti muktayagam prasasta sasara vigraham. Bhaktavachalam sthidam samastaloka vigraham. Vinikranam majam jayena giri sabdarim kasika puradinada kala bhairavan bhaje. Kasika puradinada kala bhairavan bhaje. Bhukti muktidayagam prasasta sara vigraham. Bhaktavachalam sthidam samastaloka vigraham. Vinikvanam manojahema kinila satkalinga. Kasika puradinada kala bhairavan bhaje.
पक्तवच्चलं स्थितं समस्तलोकविग्रहं विनिक्वनं मनोजयेमखिनिलस काशिका पुरादीनाथ काल भैरवन भजे बुद्धि मुक्तिदायकं प्रशस्त सार विग्रहं भक्तवत्सलं स्थितं समस्तलोक विग्रहं विनिक्वनन्दनो जयेमखिनिलसक्कळि काशिका पुरादीनाथ काल भैरवन भजे काशिका पुरादीनाथ काल भैरवन भजे बुद्धि मुक्तिदायकं प्रशस्त सार विग्रहं भक्तवत्सलं स्थितं समस्तलोक विग्रहं विनिक्वनन्दनो जयेमखिनिलसक्कळि काशिका पुरादीनाथ काल भैरवन